யோசிக்கலாம். கிராமப்புறங்களில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். ஓகே, அதான் நான் பொருளாதாரம் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இன்னொன்று, மற்ற நகரத்தில் இருக்கிற பள்ளியில் எடுக்கிற அந்த ஒரு மார்க்கை விட இவங்க கொஞ்சம் கம்மி தான் எடுக்கிறதில்ல. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே திருப்பியும் அப்படியே அந்த இன்ஜினியரிங் அப்படின்னு ஓடுறோம். கொஞ்சம் மாதிரி டாப் கிளாஸ் அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதர் தன் சார் சொன்ன மாதிரி நீ ஏன் எவ்வளோ யோசிக்கிறீங்க, வாங்க பாலிடெக்னிக் வாங்க, நாங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்றாரு. மார்க் குறைவாக வாங்குறவங்களுக்கு, கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்கு அது ஆப்டான கோர்ஸ் பாலிடெக்னிக்ஸ். என்ன காரணம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறைபாடு இருக்கும். இங்கே அது ஒரு பெரிய அளவில் கம்யூனிகேஷன் தேவைப்பட்டாலும் ஒரு பிஇ படித்தவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கே தேவையில்லை. இன்னொன்று, அது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை மோஸ்ட்லி பிரான்ச்சஸ்ஸு என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணுறது பாப்புலர் பர்செப்ஷனை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா எல்லாம் அந்த சுந்தர் பிச்சை, சத்யா நடேலா எல்லாருமே அது மாதிரி ஆகணும், நம்ம போய் யூஎஸில் ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ ஆகணுங்கிற எண்ணத்தில் எல்லாரும் அப்படி ஆக முடியாது. அப்போ நம்ம எபிலிட்டியை வச்சு நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வச்சு, குறிப்பாக கிராமப்புறம் இந்த மார்க் குறைவாக வாங்குறவங்களாம் அந்த பாலிடெக்னிக்ஸ் சூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன் நமக்கு எங்கே இருக்குது. ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட்டா, அவரை போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் சேர்த்து விட்டால் கடைசியில் கோடிங் பண்ண முடியலன்னு சொல்லி திணறிட்டு இருப்பார். எலக்ட்ரிக்கலில் இன்ட்ரெஸ்ட்னா அவர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் சூஸ் பண்ணலாம். அதனால் பாப்புலர் பர்செப்ஷன், பாப்புலர் பிரான்ச்சஸ், ஏஐ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணாமல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று, பொருளாதாரம்ங்கிறது இப்போ பெரிய அளவில் உதவித்தொகைகள் நிறைய வருது. நீங்கள் பொருளாதாரம்னு சொல்ல வந்ததுனால குறிப்பாக எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகையும் அரசாங்கமே கொடுக்குது. ஒரு வருஷத்துக்கு 35,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் 37,000 கொடுக்குது. 30 பாக்கெட் மணியோடு சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகே, ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 39,000 தராங்க அடிஷனலாக. பையன்கிட்ட இருந்து அந்த கல்லூரிக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டியது வரல. இன்னொன்று காரியம், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீமில் மாதம் 1000 ரூபா, புதுமை பெண் ஸ்கீமில் மாதம் 1000 ரூபா, இது ஒரு உதவித்தொகைங்க. அடுத்தது பெண்கள், கேர்ள்ஸுக்கு பிரகதி ஸ்காலர்ஷிப்னு இருக்குது, வருஷத்துக்கு 50,000 ரூபா. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு வருஷத்துக்கு 12,000 ரூபா. இது மாதிரி உதவித்தொகைகள் தாராளமாக எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குது. அதனால் பொருளாதாரங்கிறது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அப்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். நல்ல கல்லூரி, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓல்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்ஸ்டிடியூஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது பண்ணால் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, என்ன நல்லது சார், உண்மையுமே தேங்க்யூ ஃபார் த டேட்டாஸ். அது இருக்குது, தமிழ் புதல்வன் இருக்குது, இது புதுமை பெண் இருக்குது, எல்லாம் நாங்களும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். எம்இஸில் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய தமிழக அரசின் வழியாக. எனக்கு என்ன கேள்வினா, நான் உங்களை பாலிடெக்னிக்காக அப்படி சொல்லலை. இப்போ நான் இப்போ